டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்புறம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது தலைநகர் டெல்லியில் ஏற்பட்ட இந்த கார் வெடிப்பு சம்பவம். கார் வெடிப்பு என்பது சொல்றதை விட காரில் இருந்த ஒரு பொருள், அதாவது வெடி பொருள் போன்று வெடித்திருக்கிறது. அதுதான் இந்த விபத்துக்கான மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் வரை பலியாக இருப்பதாகவும் 20க்கும் மேற்பட்டவர்கள் 24-25 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அப்டேட் செய்தியாக இருக்கின்றது. இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நாம் காலையிலிருந்து நாம் பல்வேறு செய்திகள் வெளியிட்டிருந்தோம். பல இடங்கள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், அதே போன்று டெல்லி அருகே இருக்கக்கூடிய பரிதாபாத் பகுதியெல்லாம் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அப்போதே காவல்துறை தீவிரமான ரோந்து பணியெல்லாம் மேற்கொண்டார்கள். இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. காரில் இருந்த அந்த செங்கோட்டையினுடைய முதலாம் மைல் அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் தான் இந்த வெடித்து சிதறி இருக்கிறது. அந்த வெடித்து சிதற உடனடியாக அருகில் இருந்த மற்ற கார்களுக்கும் அந்த தீ என்பது பரவி மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விபத்தை பொறுத்தவரையில் காருக்குள் ஏதேனும் வெடிகுண்டு இருந்திருக்கலாம், அது டைமர் பாம் போன்று ஏதேனும் அதற்கு அதை ஏற்கனவே வைத்து அது வெடிக்க இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றது. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை தான் இந்த விபத்து என்பது, இந்த சம்பவம் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக இந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிரதான நுழைவாயில், உள்ளே வருவதற்கான நுழைவாயில், அதே போன்று வெளியே செல்வதற்கான வாயில் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கூடுதல் போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று இரண்டாவது நடவடிக்கை என்பது அந்த செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலை அனைத்தும் தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அனைத்தும் காவல்துறையுடைய முழு கட்டுப்பாட்டு கொண்டிருப்பது. 2 மூன்றாவதாக மிக முக்கியமாக டெல்லியிலுடைய நுழைவாயில் ஒட்டுமொத்த அந்த டெல்லியுடைய உள்ளே வரக்கூடிய பகுதி, வெளியே செல்லக்கூடிய பகுதி, அதனுடைய பார்டர் பகுதி என அனைத்து இடங்களும் உஷார்படுத்தப்பட்டு போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் தெரியாத நபர்கள், அதாவது எந்தவித தொடர்பும் இல்லாத நபர்கள் உள்ளே வருவது, வெளியே போவது உள்ளிட்ட அனைத்து கண்காணிப்பு பணிகளும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக மருத்துவமனையில் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அருகே கூடிய ஒட்டுமொத்த மருத்துவமனையில் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பாக அறிக்கை கேட்டிருக்கிறார். அதுக்கு தொடர்பான முதற்கட்ட அறிக்கையும் டெல்லியினுடைய காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக எடுக்கப்பட்ட போதிலும் கூட இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்று கூறலாம். இதற்கு முன்னதாக டெல்லி அருகே இருக்கக்கூடிய பரிதாபாத், அதாவது ஹரியானா என்று சொல்லலாம், ஆனால் அந்த பரிதாபாத் பகுதியில் கிட்டத்தட்ட 360 கிலோ வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் இதே போன்ற ஆயிரக்கணக்கான கிலோ வெடிபொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. இப்படி ஆங்காங்கு இது போன்று கைப்பற்றப்பட்ட வெடிபொருட்களுடைய இந்த நிகழ்வு என்பது ஏதேனும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்துக்கு வழிவகுத்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அப்படி அச்சப்பட்டது போன்ற இந்த டெல்லியில் நடந்த சம்பவம் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த பிரவீன்குமார், கொஞ்சம் லைன்ல இருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம்.